அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நல்ல வேலை யாருக்கு கிடைக்கும், நல்ல வேலை யாருக்கு அமையும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது கிடையாது, எல்லோரும் சொந்த தொழில் பண்ணுறது கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை அமையும், நல்ல வேலை அமைஞ்சாலுமே அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்காது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமாராக ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பு தான். இப்போ 6ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிமை வேலைன்னா அடுத்தவங்ககிட்ட சம்பளத்துக்கு போகிறது தான் இந்த 6ஆம் இடம் சொல்கிறது. வேலை குறிக்கிற இடமே இந்த 6ஆம் இடம் தான். இப்போ தொழில்னால் வந்து பார்த்திங்கன்னா அது 10ஆம் இடமாக வந்துடும். 10ஆம் இடங்கிறது சொந்த தொழில், இதெல்லாமே நம்ம அதை இன்னொரு இதில் பார்ப்போம். இப்போ 6ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலை குறிக்கிற அமைப்பு இந்த 6ஆம் இடம். இப்போ ஒருத்தருக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்து 6ஆம் இடத்துல சுபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வேலைக்கு போகிறது தான், சொந்த தொழில் விட அவங்களுக்கு வேலைக்கு போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேர் சொந்த தொழில் பண்ணணுன்னு ஐடியா இருக்கும், ஆனால் வேலைக்கு போயிட்டு ஒரு சில பேர் சொந்த தொழில் பண்ணணுன்னு ஐடியா இருக்கும், ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தையாக தான் போயிட்டுருக்குமே தவிர அவங்களால சொந்த தொழில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 6ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் இடத்தோட வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதகருக்கு வந்து அந்த கிரகம் வந்து பக்காவாக வேலை செய்யும். அப்போ அந்த 6ஆம் இடங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க. வேலை குறிக்கிற இடமும் இந்த 6ஆம் இடம் தான், எதிரி குறிக்கிற இடமும் இந்த 6ஆம் இடம் தான், அதே மாதிரி வந்து கடன் நோயை குறிக்கிற இடமும் இந்த 6ஆம் இடம் தான். இப்போ உதாரணமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு பார்த்தோம்னா, மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன். இப்போ 6ஆம் அதிபதி புதன் வந்து 6ஆம் இடத்திலே இருந்து, இப்போ 6ஆம் இடத்திலே புதன் இருந்து இப்போ குருவோட தொடர்புலையோ இல்லை அங்கே சுக்கரன் இருந்து அந்த குருவோட பார்வை சேர்க்கை இந்த மாதிரிலாம் 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து வேலைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சொந்த தொழில் பண்ணுற அந்த ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. இப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதி கெடாமல் இருக்கணுங்க. எந்த லக்னமாக இருந்தாலுமே 6ஆம் இடத்துக்கு அதிபதி கெடக்கூடாது, 6ஆம் இடமும் கெடக்கூடாது, அந்த வீட்டோட ஓனரும் கெடக்கூடாது, அந்த வீடும் கெடக்கூடாது. இப்போ வந்து ரிஷப லக்னம், ஒருத்தர் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காருன்னா இப்போ 6ஆம் இடத்துக்கு லக்னாதிபதியே 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னாதிபதி 6ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருப்பார், எங்கே துலாம் ராசியில் இருப்பார். இப்போ குருவோட பார்வை எங்கேயார் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுனத்திலிருந்து குரு வந்து 5ஆம் பார்வையாக உங்களுக்கு சுக்கிரனை பார்த்துருவார். அப்போ ஜாதகருக்கு வந்து இந்த காலகட்டங்களில் அந்த ஒருத்தர் சுக்கிர திசை நடந்தாலும் சரி, இல்லை லக்னத்துக்கு நல்ல யோகமான திசை நடந்தாலுமே ஜாதகருக்கு நல்ல ஒரு வேலையை அவங்களுக்கு அமைஞ்சிரும். ஜாதகர் வந்து வேலைக்கு தான் போவார், ஏதோ ஒரு ஃபீல்டில் இருப்பார், அவர் ஐடி ஃபீல்டில் இருப்பார், இல்லை வேறு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார், இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. சொந்த தொழிலை விட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை மேலே தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ 6ஆம் இடத்துல உங்களுக்கு பாவகிரகம், இப்போ ஒருத்தருக்கு வந்து பாருங்கள் 6ஆம் இடத்துல இப்போ சனி, இப்போ 6ஆம் இடத்துல உங்களுக்கு தனிச்ச பாவகிரகம் இருக்கிறது நல்லது. இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடக லக்னம் எடுத்துக்கலாம். இப்போ கடக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல என்ன வரும், 6ஆம் இடங்கிறது தனுசு வீடாக வரும், தனுசு ராசி. இப்போ இந்த கடக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு தனுசு வீட்டில் உங்களுக்கு அங்கே சனி அங்கே 6ஆம் இடத்துல தனிச்சிருந்தால் நல்லது. இப்போ 6ஆம் இடத்துல அங்கே சனியோட ராகு சேர்ந்துட்டாருன்னா, இப்போ சனியோடு அங்கே செவ்வாய் சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, இல்லை சனியோடு அங்கே சூரியன் இருக்காருன்னா ஜாதகருக்கு வந்து வேலைக்கு போகிறக்கே பிடிக்காது. அந்த சனி திசையில் வந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து வேலைக்கு போகிறக்கே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் வராது அவருக்கு. ஏன்னா அங்கே 6ஆம் இடம் கம்ப்ளீட்டாக கெட்டு போச்சு. தனிச்ச பாவகிரகம், ஒரு தனித்த பாவகிரகம் சனி இருக்கலாம், ராகு இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், கேது இருக்கலாம், சூரியன் இருக்கலாம். இந்த 6ஆம் இடத்துல தனிச்சு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல கூட்டு கிரகம் ஒட்டுமொத்த பாவகிரகங்களோட சேர்க்கை 6ஆம் இடத்துல இருந்தால் அந்த இடமே நாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம், அந்த இடமே கம்ப்ளீட்டாக கெட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஜாதகருக்கு வேலை செய்கிற அந்த மைண்ட் செட்டே வராது, வேலைக்கு போகிற அந்த மைண்ட் செட்டே வராது. இப்போ 6ஆம் இடத்துல சுபகிரக சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஜாதகருக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உத்தியோகம் உங்களுக்கு அமைஞ்சிடும், நல்ல சம்பளத்தோடு அவங்களுக்கு அமையும். 6ஆம் இடத்துல பாவகிரகத்தோட சேர்க்கை பாவகிரக சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ஜாதகர் நல்ல வேலையில் இருந்தால் கூட சஸ்பெண்ட் ஆயிடுவார், அதுதான் வித்தியாசம். அப்போ 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் நீடித்த வேலை, நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்துல பாவகிரக சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா ஜாதகர் வேலைக்கு போகிறக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, வேலை வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க, ஒரு வேலை விட்டு இன்னொரு இடம் மாறிட்டே இருப்பாங்க, இல்லை வேலைக்கு போகிற கம்ப்ளீட்டாக சுத்தமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது, இல்லை நல்ல வேலையில் இருந்தால் கூட நல்ல வேலை கிடச்சா கூட அவங்களால அந்த வேலையை தக்க வைக்க முடியாமல் இருக்கும்,
ஒன்றா சஸ்பெண்ட் ஆகுறது, வேலையை விட்டு வெளியே வர்றது, இதெல்லாமே இந்த பாவகிரகங்களோட சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நடக்கும். அதில் சந்தேகமே வேண்டாம். ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இந்த 6ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஜாதகர் வந்து சொந்த தொழில் பண்ணுவாரா, இல்லை அடிமை வேலைக்கு போவாங்களா, அடுத்தவங்களுக்கு சம்பளத்துக்கிட்டு போவாங்களா, இதெல்லாமே நம்ம சொல்லக்கூடிய இடம் எல்லாமே இந்த 6ஆம் இடம் தான். அப்போது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலுங்க, இப்போ நீ மீன லக்னம், ஒரு சில பேர்லாம் பாருங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்குள்ள கேள்வி வருது, இப்போ மீன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 6ஆம் அதிபதிங்க சார், அப்போ 6ஆம் அதிபதி 6லே இருந்தால் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்ட படாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் வேலைக்கு போகலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. இப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் வந்து 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி குரு வந்து கெட்டு போயிட்டாருன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போவீங்க. வேலைக்கு போகிற மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் வந்து பாருங்கள், சிம்ம ராசியில் சூரியன் இருக்கவங்க, சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கவங்களாம் பாருங்கள் கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு கிடச்சிருது. சூரியன் நல்லாயிருக்கும். சூரியன் வந்து சிம்ம ராசியிலேருந்து, சிம்மத்தில் சூரியன் இருந்து சூரியனோட உங்களுக்கு குரு தொடர்புலையோ இல்லை சுக்கிரனோட தொடர்போ இந்த மாதிரி தொடர்பெல்லாம் இருந்து சனியோட தொடர்பெல்லாம் இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் லைஃப் லாங் அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களாம் இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. அதெல்லாமே அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பை வச்சே சொல்லிடலாம் நம்ம. அப்போது ஒருத்தருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும், 6ஆம் இடத்துல சுபகிரக சம்மந்தப்படணும், நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கணும். முக்கியமாக நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்ல தசாபுத்தி நடந்து, இதே 6ஆம் அதிபதி தசாபுத்தியே நடந்து சுபகிரகத்தோட சம்மந்தப்பட்டு 6ஆம் அதிபதி இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த தசை ஃபுல்லாகவே ஜாதகர் வேலைக்கு தான் போகணும். சொந்த தொழில் அவங்களால பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு புதன் 6ஆம் அதிபதி, ஒரு புதன் தசை வருது, புதன் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த 17 வருஷம் ஜாதகர் வந்து சொந்த தொழில் பண்ண முடியாமல் வேலைக்கு தான் போயிட்டுருப்பார். அவர் புதன் வந்து கெட்டு போயிட்டாருன்னா வேலை மாறுறது, அடிக்கடி வேலையை விட்டு தூக்குறது, வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, வேலையை மாற்றிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் அந்த புதன் திசையில் நடக்கும். சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்ட புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை, நீடித்த வேலை அந்த 17 வருஷத்துக்கு கொடுத்துருவார். இதுதாங்க வித்தியாசம். அப்போ சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்ட 6ஆம் இடம் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா நல்ல வேலை அமையும். 6ஆம் இடம் பாவகிரகங்களோட சேர்க்கை, அந்த பாவகிரகங்களால் சூழப்பட்டுருந்துச்சுன்னா நல்ல வேலை அவங்களுக்கு அமையாது. சொந்த தொழில் பண்ணுற மைண்டு தான் உங்களுக்கு வரும். வேலைக்கு போகிறக்கே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடலாம். அதில் டவுட்டே வேண்டாம். சரிங்களா? இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் 6ஆம் இடம் எப்படி இருக்குது, 6ஆம் அதிபதி எப்படி இருக்கார், சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்காரா அல்லது பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்காராங்களா பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.